இன்றைக்கு ஆவடி மாநகரத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய புதுப்பிக்கப்பட்ட திருவுருவச் சிலையை உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பது நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இங்கே இருந்த முன்பு அண்ணா சிலையை வடிவமைத்தவர் சிற்பி SP பிள்ளை அவர்கள். அண்ணன் ஆசா அவர்கள் குறிப்பிட்டது போல கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு அந்த சிலையை திறந்து வைத்தார். இப்பொழுது இந்த புதிய சிலையை SP பிள்ளை அவர்களுடைய பேரர் சிற்பி திரு தீனதயாளன் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். இதனை கலைஞருடைய பேரர் நான் திறந்து வைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை எனக்கு மாவட்ட கழக செயலாளர் நாசர்களும் மாவட்ட நிர்வாகமும் தந்திருக்கிறது. அதற்கு முதலுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அண்ணா சிலை வைத்தவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்று கேள்விப்பட்டேன். முதல்ல அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு அரசு நிகழ்ச்சி, கழக நிகழ்ச்சிகள், இளைஞர் அணி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருக்கின்றேன். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதல் நிகழ்ச்சியாக இன்னைக்கு இந்த பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை திறந்து வைக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்த ஆனால் நாசர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த சிறப்பான வரவேற்பை எடுத்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எப்பொழுது வந்தாலும் அந்த சிறப்பான வரவேற்பை கொடுப்பீங்க. இதே எழுச்சி, இதே உணர்வு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இதே வெற்றியை தேடி தருவீர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு, அடுத்த 4 மாத காலம் மிக மிக முக்கியமான காலம். மக்களை சந்தித்து நம்முடைய 4.5 வருட ஆட்சி சாதனைகளை தொடர்ந்து மக்களிடையே ஞாபகப்படுத்தி நம்முடைய பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் எழுச்சியோடு நீங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றியை 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அரசுக்கு, கட்சிக்கு, இயக்கத்திற்கு தேடி தருவீர்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.